ஸோ ஆடியோ வீடியோ மட்டும் நம்ம செக் பண்ணிடுவோம்ப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா ஸோ கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் கிளாஸு பவர் சிஸ்டம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ டெக்னிக்கல் பேப்பர். ஸோ ஆல்ரெடி இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா ஆல்ரெடி மெஷின்ஸ் நம்ம டெக்னிக்கல் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். பவர் சிஸ்டமும் இன்றைக்கிலேருந்து நம்ம டெக்னிக்கல் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக இருந்தாலும் உங்களுக்கும் ஈஸியாக புரியும்ப்பா. நான் அந்த மேனரை தான் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டஃப்லாம் கிடையாது, ஈஸி தான், ஜஸ்ட் கான்செப்ஷுவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், வித்தவுட் எனி டிலே நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே தானேப்பா? ஸோ போகலாம்ல? ஓகே. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம டிலே பண்ணாமல் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன்ப்பா. ஸோ மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா இசி அண்ட் ட்ரிபிளிக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஃபார் டிஎன்பிசி ஏஐக்கான கிளாஸஸ் இப்போ போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து நியூ பேட்ச்க்கான டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சார் நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் தான் ஜாயின் பண்ணணும்னு நான் சொல்லலை. ஸோ நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் ரிலவெண்ட்டாக எக்ஸாம் ரிலவெண்ட்டாக டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எந்த கிவன் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் தட் அங்கே வந்து கால் பண்ணி பேசணும். ஸோ எந்த ஸ்டாஃப் உங்களுக்கு கிளாஸஸை எடுக்க போகிறாங்க, அடுத்ததாக உங்களோட டவுட் கிளியரிங் எப்படி இருக்க போகுது, ஸோ உங்களோட டவுட்ஸை யார் கிளாரிஃபை பண்ண போகிறாங்க, ஸோ எந்த மேனரில் கிளாரிஃபை பண்ண போகிறாங்க, அடுத்ததாக ஆஃப்டர் த கிளாஸஸ்க்கு அப்புறம் நம்ம கோர்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் தெரியணும். ஸோ அதெல்லாம் விசாரித்து ஒரு நல்ல இன்ஸ்டியூட்லேயும் சேர்ந்து படிக்கலாம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் அதுக்கான கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். செல்ஃபாக படிக்கிறதுனால நம்ம நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா செல்ஃபாகவும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ செல்ஃபாக படிக்கிறீங்கனாலும் கால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு கிளாஸஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம கிளாஸஸ் எப்போவுமே லைவ் கிளாஸ் தான்ப்பா. ஸோ உங்களால் பார்க்க முடியல, அந்த டைமில் உங்களால் அவைலபிளாக இருக்க முடியலன்னா ரெக்கார்டாக மாறிடும். அண்ட் ஷெடியூல்ஸை நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஸோ பிஃபோர் தட் ஷெடியூல் வந்துடும். ஸோ கோர்ஸ் வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் பார்த்துக்கலாம். பிடிஎஃப் மெட்டீரியல் கிளாஸ் முடிஞ்ச உடனே நமக்கு வந்துடும். டெஸ்ட் சீரீஸ் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஃபார் மோர் டீட்டெயிலுக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? திஸ் இஸ் அவர் ஷெடியூல். ஸோ இந்த ஷெடியூல் படி தான் நம்ம கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பவர் சிஸ்டம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கு. ஸோ பவர் சிஸ்டம் ரொம்ப வெயிட்டேஜ் உள்ள ஒரு சப்ஜெக்ட். எலக்ட்ரிக்கலாக இருந்தால் 30 கொஷின். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக இருந்தால் 20 கொஷின்ஸ் வரும். ஸோ பவர் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஏரியா. ஸோ இந்த பவர் சிஸ்டம்லாம் 30 கொஷின், 30 கொஷின்ஸ் யாருக்குன்னா ட்ரிபிளிக்கு. ஸோ 20 கொஷின்ஸ் யாருக்கு அப்படின்னா ஈசிக்கு. ஸோ திஸ் இஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சிக்கு. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சியோட ஏஇக்கு. அடுத்து நீங்கள் கேட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் வி ஹாவ் அரவுண்ட் 12 மார்க்ஸ்க்கு நமக்கு வரும். ஓகேங்களா? 12 மார்க்ஸுக்கு நமக்கு கேட்டாக இருந்தால் நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேயா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம போகலாமா? இந்த பவர் சிஸ்டமில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்க போகுது, ஸோ நம்ம இங்கே என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து என்ன ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸை வந்து ஃபர்தராக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இங்கே எடுத்த உடனே நமக்கு பவர் சிஸ்டம் அனாலிசிஸ். இது நீங்கள் யூஜிலையுமே படிச்சிருப்பீங்க, பவர் சிஸ்டம் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கு. ஸோ இந்த சப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற சப் டாபிக்ஸை பற்றி பேசுகிறேன். ஸோ அதுக்கப்புறமா டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. அடுத்ததான் நெக்ஸ்ட் நம்மளோட லோட் ஃப்ளோ ஸ்டடீஸ். சம் கேஸில் நம்ம பவர் சிஸ்டம் அனாலிசிஸ் அதுலேயே நம்ம லோட் ஃப்ளோ ஸ்டடியும் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்விட்ச் கியர். ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம்னா சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் அந்த திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிடுவோம். அடுத்ததாக நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன் அண்ட் இட்ஸ் எக்கனாமிக் பாயிண்ட்ஸ்.
ஸோ ஜெனரேஷனில் என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்ததான் அந்த ஜெனரேஷன்ஸை எப்படி நம்ம எக்கனாமிக்கலாக பண்ணலாம் அப்படின்றது தான். ஆக்சுவலாக இந்த 5 சப் டாபிக் தான். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் லோட் ஃப்ளோ ஸ்டடீஸை இதுலேயுமே நீங்கள் பார்த்துருவீங்க. ஆல்மோஸ்ட் அப்போ பார்த்தோம்னா 4 சப் டாபிக் தான். ஸோ பவர் சிஸ்டம் அனாலிசிஸ், டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ப்ரொடெக்ஷன் அண்ட் ஜென்ரேஷன் அண்ட் எக்கனாமிக் பாயிண்ட். ஓகே, ஸோ இதுதான் நம்ம மேக்ஸிமம் பவர் சிஸ்டம் அனாலிசிஸில் கவர் பண்ண போகிறது. ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸோ புக் ப்ராக்டிஸ்க்கு என்ன யூஸ் பண்ணலான்னா, எம்சிக்யூ புக்ஸ்க்கு வந்து சிஎல் வாத்வா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்து ஒய்சிடிஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் ரெஃபரன்ஸ் புக்கு. ஸோ ரெஃபரன்ஸ் புக் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎல் வாத்வாவும் நீங்கள் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நாகர்தன் கொத்தாரியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த 2 புக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாகர்தன் கொத்தாரியில் நீங்கள் கான்செப்ட்ஸை பார்த்துக்கலாம். ஸோ சிஎல் வாத்வாவிலேயும் நமக்கு கான்செப்ட்ஸ் இருக்கும். அடிஷ்னலாக அதில் புக் பேக் கொஷின்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது ஜஸ்ட் இந்த பவர் சிஸ்டம்னா என்ன, இதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அடுத்ததாக இப்போ பவர் சிஸ்டமை பற்றி ப்ராக்டிக்கலாக என்ன, பவர் சிஸ்டம்னா ப்ராக்டிக்கலாக என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பவர் சிஸ்டமில் என்னென்ன விஷயம் இருக்குது, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சால் தான் இதை பற்றி என்னால் ஃபர்தராக படிக்க முடியும். கிளியரா? அப்போ பவர் சிஸ்டம்னா என்னென்னப்பா இப்போ தான் நம்ம பார்த்தோம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ், டிரான்ஸ்மிஷன் லைன்ஸு, அதுக்கப்புறமா ஆர்டர் ஆஃப் சப்ளை எப்படி நமக்கு ஜெனரேட் ஆகுது, எல்லாத்தையும் ஒரு ஓவரால் கண்ட்ரோலிங் பேராமீட்டரை தான் நான் பவர் சிஸ்டம் சொல்கிறேன். ஸோ பவரை என்னோட ஜெனரேட்டிங் ஸ்டேஷனில் நம்ம ஜெனரேட் பண்ணுவோம்ப்பா. ஓகேங்களா. ஸோ பவர் பிளான்ட்டில் ஜெனரேட் பண்ணுவோம். அடுத்ததாக பவர் பிளான்ட்டில் ஜெனரேட் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம கன்சூமருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துலலாம் நமக்கு நடக்கிற பிரச்சனைங்க, ஸோ அதை அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் பவர் சிஸ்டம் அனாலிசிஸு. ஸோ இப்போ அதை அனாலிசிஸ் பண்ணிட்டீங்க, இப்போ அதை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக ப்ரொடெக்ஷன் வந்து சுவிட்ச் கியரு. லோட் ஃப்ளோ ஸ்டடி அப்படின்றது இதை ஃபர்தராக நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறீங்க, இன்னும் அந்த பிளான்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, இல்லை அதை இன்னுமா கம்ப்யூட்டராக மாற்றுறீங்க, அந்த சிஸ்டமை கம்ப்யூட்டருக்கு மாற்றுறீங்க. ஸோ அதுக்காக தான் லோட் ஃப்ளோ ஸ்டடிஸ் யூஸ் ஆகுது. இப்போ புரியுதில்ல, திரும்பவும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பவரை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜெனரேட் பண்ணுறோம். அந்த ஜெனரேட் பண்ண பவரை என்ன பண்ணுறோம், கன்சூமருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி அண்ட் கன்சூமருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல எதனா ஃபால்ட்டு, ஸோ இந்த ஃபால்ட்டோட மேக்னிடியூட் என்ன, ஸோ ஃபால்ட் கரண்ட் என்னவா இருக்க போகுது, அது எல்லாமே நம்மளோட பவர் சிஸ்டம் அனாலிசிஸ் சப்ஜெக்ட் நமக்கு ஐடியாவும் கொடுக்கும். ஸோ இப்போ அதை பற்றியான ஃபால்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டீங்கல்ல, அடுத்ததாக இப்போ அதை ப்ரொடெக்ட் பண்ணலாம்ல, அதுதான் நம்ம ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்விட்ச் கியரில் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக ஃபர்தராக இந்த பிளான்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக ஸோ சென்னையிலிருந்து பவர் சப்ளையை நார்த்தன் கிரிட்டில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம்னா அப்போ அதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்றத என்னோட லோட் ஃப்ளோ ஸ்டடிஸ் அண்ட் திங்ஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நமக்கு முக்கியம். ஸோ பவர் சிஸ்டம்ன்றது இட் இஸ் அ கன்சிஸ்ட் ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸு, ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ஸு, அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ஸு, இது எல்லாத்தையும் சேர்ந்து கன்சூமரோட கனெக்டாக இருக்கிறது தான் பவர் சிஸ்டம். ஓகேங்களா. இப்போ நம்ம தான் கன்சூமர்ஸ். இப்போ நம்ம ஒரு நெட்வொர்க்கோட கனெக்டாக இருக்கும்ல, அந்த நெட்வொர்க்குக்கு பேர் தான் காமனாக நம்ம பவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? பவர் சிஸ்டம்னா இட் இஸ் அ நெட்வொர்க். ஓகேங்களா. ஸோ இப்போ ஜஸ்ட் இதை ஒரே ஒரு ஒன் லைனராக எழுதிடுறேன். இட் கன்சிஸ்டிங் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், அடுத்ததா டிஸ்ட்ரிபியூஷன். எதுக்காக? இன் ஆர்டர் டு, ஸோ எதுக்காகனா இன் ஆர்டர் டு சப்ளை பவர் டு கன்சியூமர். அவ்வளோதான்ப்பா, சிம்பிள் லைன், ஒன் லைன். அப்போ பவர் சிஸ்டம்னா என்ன, இது எல்லாமும் கனெக்டாக இருக்க போது எதுக்காகனா டு சப்ளை பவர் டு கன்சியூமர். அடுத்ததா இப்போ இந்த குவாலிட்டி ஆஃப் பவர் என்னவா இருக்கணும், இப்போது கன்சியூமருக்கு நீங்கள் பவரை கொடுக்க போகிறீங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை எக்ஸாமுக்கு குவாலிஃபை ஆனீங்கன்னா இபியில் போய் போஸ்டிங் வாங்குறீங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து
கன்சூமருக்கு பவர் சப்ளையை கொடுக்க போகிறீங்க. அப்போ கன்சூமர் ஒரு பவர் சப்ளை கொடுக்குறவங்க கிட்ட என்ன மாதிரியான பவர் சப்ளையோட குவாலிட்டியை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போமா. அடுத்ததா த குவாலிட்டி ஆஃப் த சப்ளை. ஸோ என்னென்னவா இருக்கணும் குவாலிட்டிஸ். ஸோ நீங்கள் கொடுக்க போகிற பவர் சப்ளையோட குவாலிட்டிஸ். ஃபஸ்ட்டு இந்த குவாலிட்டிலாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ப்பா. பிகாஸ் இந்த குவாலிட்டியை நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். இந்த குவாலிட்டியை வர வைக்கிறதுக்காக தான் நம்ம நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், நிறைய ஸ்டடீஸ் பண்ண போகிறோம். அது எல்லாமே இதை நம்ம பெட்டராக கொடுக்கறதுக்காக தான். ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு குவாலிட்டி என்னவா இருக்கணும்னா, ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது லோ காஸ்ட் ஆஃப் எனர்ஜி. ஓகேங்களா. ஸோ நீங்கள் எனர்ஜியை கொடுக்குறீங்க, எலக்ட்ரிசிட்டியை கொடுக்க போகிறீங்க. ஸோ அது வந்து யூனிட்டுக்கு ஸோ ஒரு 100 ரூபா கொடுக்க முடியுமா? இல்லை. ஸோ யூனிட்டுக்கு ஒரு 5 ரூபா இல்லை 2 ரூபா 3 ரூபா அந்த ரேஞ்சில் நம்ம லோயர் காஸ்ட்டில் தான் நம்ம எனர்ஜியை கொடுக்கணும். அதுதான் எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா. அப்போ தேர்ஃபோர் இதுதான் என்னோட எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்படி இருந்தால் தான் எல்லா கன்சூமராலையும் யூஸ் பண்ண முடியும். அடுத்ததா நெக்ஸ்ட்டு, ஸோ இது ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, சார் நீங்கள் பவர் சப்ளையை கொடுக்குறீங்க, ஃபர்ஸ்ட் ஹவர் கரண்ட் இருக்கும், அடுத்த ஒரு ½ அன் ஹவர் கரண்ட் இருக்காது. ஸோ அடுத்த ஹவர் கரண்ட் வரும், அடுத்த ½ அன் ஹவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி உங்களோட பவர் சப்ளை ஒரு ஸ்டேபிளாகவே இல்லாமல் அப்பப்போ பவர் வரும், அப்பப்போ பவர் வராமல் போகும் அப்படின்னு இருக்கலாமா? ஸோ அதுவும் நமக்கு கூடாது. ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சப்ளையாக இருக்கணும்னா, ஸோ மஸ்ட் பி என்னவா இருக்கணும்னா, அதோட ரிலையபிள் நேச்சர் இருக்கணும். ஸோ எப்பவுமே கரண்ட் இருக்கும்பா. ஓகேங்களா. ரொம்ப ரேர் கேஸாக பவர் ஃபெயிலியர் ஆகும், ஆனால் சும்மா பவர் ஃபெயிலியர் ஆகக்கூடாது. ஸோ அதுதான் ரிலையபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்பகத்தன்மை இருக்கணும் ஸோ சப்ளைக்கு. ரிலையபிலிட்டி. ஸோ ரிலையபிலிட்டி இருக்குன்னா என்னப்பா, லெஸ் இன்டரப்ஷன் இருக்கும். ஒரு சப்ளை ரிலையபிள் பவர் சப்ளையாக இருந்துச்சுன்னா அதுக்கு இன்டரப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், லெஸ் இன்டரப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்ததா இந்த பவர் சப்ளையில் எனக்கு ரேட்டட் வோல்டேஜ் வேண்டாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இபியிலேருந்து வர சப்ளை சிங்கிள் ஃபேஸாக இருந்தால் 230 வோல்ட் வருது. பட் ஆனால் அந்த சப்ளை எனக்கு கிடைக்கல, 180 வோல்ட் தான் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த சப்ளை எனக்கு ஓகேவா? நோ. எனக்கு வந்து அவன் கொடுத்த 230 வோல்ட் ரேட்டட் சப்ளை தான் வேணும். நீங்கள் ரெடியூஸ்டு சப்ளை கொடுத்தீங்கன்னா த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணும்னா அதிகமான கரண்ட்டை வித்ட்ரா பண்ணி ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ கன்சூமர் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிற கன்சூமர் சைடில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ தேர்ஃபோர் த வோல்டேஜ் ஷுட் பி இன் த ரேட்டட் லெவல். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் என்னோட ஃப்ரீக்வன்சியும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ரீக்வன்சி நமக்கு என்ன வருதுன்னா 50 ஹெர்ட்ஸ் வருது. ஸோ ஒருவேளை ஃப்ரீக்வன்சி நமக்கு கம்மியாக வந்துச்சுன்னா அதுவுமே இட் இஸ் அஃபெக்டிங் பேராமீட்டர் தான். ஓகேங்களா. அடுத்ததா த ஃப்ரீக்வன்சி ஷுட் பி த ரேட்டட் லெவல். சார் பொதுவாக இந்த வோல்டேஜ் எப்போ மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரியாக்டிவ் பவரோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தான் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடும். சிம்பிள். Q அப்படின்றது ரியாக்டிவ் பவர். Qவோட டிமாண்ட், ரியாக்டிவ் பவரோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வோல்டேஜ் ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரீக்வன்சி எப்போ ரெடியூஸ் ஆகும்னா, என்னோட ஆக்டிவ் பவர் பியோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஆக்டிவ் பவரோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ரீக்வன்சி என்னவாயிடும்னா டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ பி அப்படின்றது என்ன, ஆக்டிவ் பவர். ஓகேங்களா. ஸோ இப்போது இதெல்லாம் எனக்கு ஒரு சைன், ஆக்டிவ் பவர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வோல்டேஜ் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து ட்ராப் ஆகும். ஸோ அதே மாதிரி ரியாக்டிவ் பவர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்னோட ரியாக்டிவ் பவர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ புரியுதா, இது ஒரு சைனு. இந்த சைனை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா, பவர் சிஸ்டமில் அதிகமான வோல்டேஜ் தேவைப்படுது, ஸோ பவர் சிஸ்டமில் அதிகமான கரண்ட் தேவைப்படுது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம என்ன ஜெனரேட்டரை இப்போ பவர் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இன் ஜெனரேட்டிங் பர்பஸ்
we are using synchronous generator. இப்போ அதை தான் நம்ம கிளாஸ்லையும் பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா? இன் ஜென்ரேட்டிங் பர்பஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா we are using synchronous generator. நமக்கு தெரியும் synchronous generatorல என்னப்பா நமக்கு நேச்சர் இருக்கும். synchronous generatorஆல மட்டும்தான், this is the only generator. ஸோ நம்மளோட மற்ற ஜெனரேட்டர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ எந்த ஒரு ஜெனரேட்டர் தான் நமக்கு ஆக்டிவ் ப்ளஸ் ரியாக்டிவ் பவர் ரெண்டுத்தையுமே கொடுக்கும். மற்ற ஜெனரேட்டர்ஸ்லாம் எனக்கு என்ன தான் கொடுக்கும்னா ரியாக்டிவ் பவரை மட்டும்தான் கொடுக்கும். ஸோ ஆக்டிவ் பவர், அதாவது ஆக்டிவ் பவரை மட்டும்தான் கொடுக்கும், ரியாக்டிவ் பவரை அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேங்களா? this is the one generator can supply both active power, reactive power. yes, so நம்மளோட synchronous generator தான் active and reactive power கொடுக்கும். ஓகேங்களா? so இப்போ active powerோட ஜெனரேஷன் ஆக்டிவ் பவரோட டிமாண்ட் ரெண்டும் ஈக்குவலா இருந்தா என்ன நடக்கும்? ஆக்டிவ் பவரோட ஜெனரேஷன் ஆக்டிவ் பவரோட டிமாண்ட் ஈக்குவலா இல்லாம போச்சுன்னா என்ன நடக்கும்? அதே மாதிரி ரியாக்டிவ் பவரோட ஜெனரேஷன் ரியாக்டிவ் பவரோட டிமாண்ட் ஈக்குவலா இருந்தா என்ன நடக்கும்னு நம்ம பார்ப்போம். ஸோ டிமாண்ட்ன்றது என்னோட கன்சூமர் சைட்ல இருக்கிற டிமாண்டை சொல்லுது. ஸோ ஜெனரேஷன்ன்றது என்னோட பவர் சிஸ்டம்ல என்னோட ஜெனரேட்டிங் பவர் பிளான்ட் இருக்குல்ல, என்னோட தெர்மல் பவர் பிளான்ட்ஸ், இந்த பவர் பிளான்ட்ல இருந்து வர ஆக்டிவ் பவரை பத்தி பேசுது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், when active power generation is equivalent to active power demand. So இந்த கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல frequency is constant value. ஓகேங்களா? so that is 50 Hz இருக்கும். ஓகே, ஸோ அதுவே ஆக்டிவ் பவரோட ஜெனரேஷன், ஆக்டிவ் பவர் ஜெனரேஷன் குறைஞ்சிச்சுன்னா, when active power generation is lesser than active power demand, ஸோ இந்த கேஸில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்ரீக்வன்சி டெஃபினட்டாக will drop. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீக்வன்சி என்னவாயிடும்னா குறைஞ்சிரும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? we need to increase the steam supply. இப்போ to increase frequency we need to increase the steam supply. ஓகேங்களா? நம்மளோட ஸ்டீம் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஸோ ஃபர்தராக ஃப்ரீக்வன்சி என்னவாக ஆரம்பிச்சிரும்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சிம்பிள் தான். ஸோ ஆக்டிவ் பவர் ஜெனரேஷனும் டிமாண்டும் சேமாக இருந்தால் ஃப்ரீக்வன்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஒருவேளை குறைஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிச்சுன்னா ஸ்டீம் சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸ்டீம் சப்ளை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதுவே ஆக்டிவ் பவர் ஜெனரேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தால் ஒருவேளை active power generation is greater than active power demand. So in the case la enna agumna frequency increases. So idha sari pandradhukaga nama enna பண்ணுவோம்னா so we reduce the steam supply. ஓகேங்களா? ஸோ we reduce the steam supply. ஸோ இதனால ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் என்னோட ரியாக்டிவ் பவர் ஜெனரேஷனுக்கும் நம்மளால சொல்கிறோம். is equivalent to reactive power demand. Voltage is constant, that is 230 volt. If reactive power generation increases,
power generation is decreases எடுத்துக்குவோம் first. Reactive power generation is lesser than reactive power demand. So இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், என்ன ஆகும்னா voltage reduces. இது எப்படி சரி பண்ண போறோம்னா by increasing field excitation. So field க்கு கொடுக்கிற DC supply நம்ம என்ன பண்ணுவோம்னா increase பண்ணுவோம். ஓகேங்களா? So synchronous generatorல நம்ம பார்ப்போம். synchronous generatorோட DC பவரை increase பண்ணோம்னா so voltage further என்ன ஆயிடும்னா increase ஆயிடும். So இதுவே reactive power generation அதிகமா இருந்தா is greater than reactive power demand. So இப்போ என்னவாகும், voltage increases. So இதை சரி பண்றதுக்காக by increasing by decreasing இந்த முறை field excitation. So என்ன ஆயிடும், voltage decrease ஆயிடும். சார் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் பவர் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வீட்டில் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ்ன்ற ஒரு ஃபினாமினா அதிகமாக இருக்குதா, லோ வோல்டேஜ் அப்படின்ற ஒரு ஃபினாமினா அதிகமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வீட்டில் எப்பவுமே ஸோ இந்த லோ வோல்டேஜ் ஃபினாமினா தான் இருக்கும். நம்ம வீடுன்னு இல்லை, நம்ம பவர் சிஸ்டம்லேயே இதுதான் நடக்கும், இந்த ஃபினாமினா தான் இருக்கும். நம்மளோட ரியாக்டிவ் பவர் ஜென்ரேஷன் எப்பவுமே நம்மளோட ரியாக்டிவ் பவரோட டிமாண்டை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ப்ராபப்ளி இதுதான் நம்ம ப்ரிஃபரும் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுக்கான ரீசன் சொல்கிறேன். எஸ், நம்ம வீட்டில் எல்லாமே லோ வோல்டேஜ் தான் வருது. ஸோ அது எதை மீன் பண்ணுதுன்னா ஆக்சுவலாக நம்ம பவர் சிஸ்டமில் நம்ம கன்சூமர்ஸ் ரொம்ப அதிகமாக ரியாக்டிவ் பவரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? டிமாண்ட் பண்ணுறோம். ஆனால் ஜெனரேஷனில் அவ்வளோ பெரிய ரியாக்டிவ் பவரை அவங்க நமக்கு கொடுக்குறதே கிடையாது. ஓகேங்களா? ஜெனரேஷனில் அவங்க நமக்கு அவ்வளோ பெரிய ரியாக்டிவ் பவரை கொடுக்குறதே இல்லை. பட் நம்ம கன்சூமர் கிட்ட அவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்குது. பட் ஏன் அவங்க அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு டவுட் வரும் காமனாக. ஸோ கிளியரா, ஏன்னா உங்களுக்கு தேவைப்படுற டிமாண்டை நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு லோ வோல்டேஜ் இல்லாமல் ரேட்டட் வோல்டேஜே கிடைக்கும். அதாவது 230 வோல்டேஜே வரும், 180 200 அந்த மாதிரி லோ வோல்டேஜ் வராமல் எனக்கு 230 அந்த ரேட்டட் வோல்டேஜே வரும். பட் ப்ராபப்ளி ஏன் நமக்கு அது வர மாட்டேங்குதுன்னா கன்சூமர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்சூமரோட டிமாண்டுன்றது ஈச் டைம் அண்ட் டைம் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? கன்சூமரோட டிமாண்டு இஸ் வேரியிங். Now it is represented by load curve. ஸோ கன்சூமரோட டிமாண்டுன்றது என்னப்பான்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஆனால் அடுத்த டைம் என்னவாயிடும்னா நம்மளோட டிமாண்ட் சடனாக டிராஸ்டிக்காக குறைஞ்சிரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், சடனாக நான் என்ன பண்ணுவேன், திடீர்னு ஒரு பீக் டைமில் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன். ஸோ சடனாக அடுத்து ரொம்ப டிக்ரீஸ் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் இந்த அளவு ஆவரேஜாக எனக்கு பவர் இருந்திருக்கும். ஒரு சர்டைன் டைமில் மட்டும்தான் அது மேக்ஸிமம் டிமாண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ மீதி டைமில் எல்லாமே ஒரு ஆவரேஜ் வேல்யூ தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு சர்டைன் டைமில் தான் அது மேக்ஸிமம் வேல்யூஸே இருக்கும்பா. ஸோ மீதி டைமில் எல்லாமே ஆவரேஜ் மோர் ஆர் லெஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும். இப்போ இதுதான் என்னோட மேக்ஸிமம் டிமாண்டு. ஸோ இந்த மேக்ஸிமம் டிமாண்டுக்கு நான் வந்து ரியாக்டிவ் பவரை ஜென்ரேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு வேளையில் இந்த கேஸில் கியூவோட டிமாண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் பவரோட டிமாண்டு ஸோ ஃபார் எக்ஸாம்பிளாக 500 MVAR. ஓகேங்களா? ஸோ மெகா வோல்ட் ஆம் ரியாக்டிவ். ஸோ அந்த கேஸில் 500 MVAர்ன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ டிமாண்ட் இது நான் என்ன பண்ணிட்டேன், கியூ ஜெனரேஷனையும் 500 MVAR கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் ஓகே, ஸோ எல்லாருக்கும் ரேட்டட் வோல்டேஜ் வந்திருக்கும். ஆனால் அடுத்த செகண்டே
ஆனால் அடுத்த செகண்டே என்னோட ரியாக்டிவ் பவர் ஜென்ரேஷன் என்னவா ஆயிடுச்சுன்னா இட் பிகம்ஸ் 250 MVAR மாறிடுச்சு. ஓகேங்களா, இப்போ என்னோட ஜென்ரேஷன் என்னவா இருக்கு 500 MVAR. ஓகேங்களா, அப்போ என்னோட ஜெனரேஷன் இஸ் கிரேட்டர் தேன் Q டிமாண்ட். ஸோ Q டிமாண்ட் என்னப்பா 250 MVAR. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஜெனரேஷன் இஸ் டபுளர் தேன் த டிமாண்ட். ஸோ இதனால என்ன ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வென் எவர் ஜெனரேஷன் இஸ் கிரேட்டர் தேன் டெஃபினட்டாக இட் இன்க்ரீசஸ் த வோல்டேஜ். பாருங்கள், reactive power generation is greater than reactive power demand, so voltage increases. ஓகேங்களா, இப்போ இங்கே என்ன நடந்திருக்கும்னா சடனாக நடந்திருக்கும். ஏன்னா கன்சூமரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து டைம் 1 o'clock, இது வந்து தட் இஸ் 1:15, ஒரே ஒரு 5 நிமிஷத்தில். ஓகேங்களா, ஸோ 5 நிமிஷம் இன்னும் ஈவன் அதுக்கும் கம்மியான டைமில் கூட நடக்கும்பா. ஏன்னா யாருன்னா எப்போனா லோடை ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுவோம். ஓகேங்களா, யாருன்னா எப்போனா நம்ம வீட்டில் ஏசி ஆஃப் பண்ணுவோம். அந்த மாதிரி பவர் சிஸ்டம் ஃபுல்லாக ஆயிரக்கணக்கான ஏசிஸு, ஆயிரக்கணக்கான மிஷினரிஸ் இருக்குது. அப்போ யார் எப்போ ஆஃப் பண்ணுவான்னு நம்மளால தெரியாது. சடனாக மேபி நடக்கலாம்ல. அப்படி நடந்த பட்சத்தில் கண்டிஷன் என்னவாயிடுது, Q ஜென்ரேஷன் இஸ் கிரேட்டர் தென் த Q டிமாண்ட். அப்போ டெஃபினட்டாக இங்கே என்னவாயிருக்கும்னா வோல்டேஜ் increases rapidly. ஓகேங்களா, ஸோ வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக லோ வோல்டேஜ் வந்தால் நோ இஷ்யூஸ். லோ வோல்டேஜ் வந்தால் என்ன ஆகாது, நம்ம எக்யூப்மெண்ட் ப்ராப்பராக ஒர்க் பண்ணாது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு பவர் ப்ராப்பராக கிடைக்காததுனால எக்யூப்மெண்ட் ப்ராப்பராக ஒர்க் பண்ணாது. ஆனால் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். ஸோ வோல்டேஜ் லெவல் it is directly proportional to insulation of wire அப்படின்னு நம்ம பார்ப்போம். insulation of wires, that is transmission wire இல்லை distribution wire, whatever, என்னோட எல்லா வயர்லையுமே வோல்டேஜும் என்னோட இன்சுலேஷனும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஃபார் எக்ஸாம்பிளாக வோல்டேஜ் லெவல் வந்து லெவல் கேவின்னு எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நார்மல் கேஸாக லெவல் கேவிக்கு ஒரு இன்சுலேஷனில் நான் போட்டிருப்பேன். இப்போ இந்த கேஸில் என்ன ஆகிடும்னா அந்த வோல்டேஜ் பிகம்ஸ் 33 kVயாக மாறிடுது. ஓகே, அப்போது அதோட இன்சுலேஷன் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடும். வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இன்சுலேஷன் பத்தாமல் போயிடும். ஸோ ஏன்னா ஒவ்வொரு வோல்டேஜுக்குமே ஒவ்வொரு லெவல் ஆஃப் இன்சுலேஷன் நம்ம சொல்லுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஒயர் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அதாவது கம்மியான வோல்டேஜ் இருக்கிற ஒயரோட திக்னஸ் போய் பாருங்களேன், ரொம்ப தின்னாக இருக்கும். வோல்டேஜ் அதிகமாக நீங்கள் போகிற ஒயர்ஸை போய் பாருங்களேன், ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்சுலேஷன்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி தான் இந்த கேஸில் வோல்டேஜ் அதிகமாகிடுச்சுன்னா டெஃபினட்டாக இன்சுலேஷன் அதிகமாகிடும். அப்போ இங்கே எனக்கு என்ன நடக்கும்னா இன்சுலேஷன் ஃபெயிலியர் அக்கர்ஸ். நமக்கு என்ன நடந்துரும்னா என் பவர் சிஸ்டமோட டிரான்ஸ்மிஷன், அதாவது பவர் டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ஸில் இன்சுலேஷன் ஃபெயிலியர். ஸோ ஒரு முறை இன்சுலேஷன் ஒயருக்கு மேலே இருக்கிற அந்த இன்சுலேஷன் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒயர்ப்பா. ஓகேங்களா, திஸ் இஸ் ஒயர். அதுக்கு மேலே தான் நம்மளோட இன்சுலேஷன் லேயர் இருக்கும். எப்போவுமே ஒயருக்கு மேலே இன்சுலேஷன்ஸ் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் வாட் இன்சுலேஷன், ரெட்டு. ஸோ க்ரீன்ன்றது ஒயரு, அதுக்கு மேலே இருக்கிறது இன்சுலேஷன். ஓகே, இவங்க பாருங்க இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா திரும்பவும் என்ன பண்ணணும், இதுக்கு மேலே திரும்பவும் போய் இன்சுலேஷன் நம்மளால போய் போட முடியுமா? ஒயரில் இன்சுலேஷன் உருகிடுது. ஓகே, அந்த ஒயர் உருகிச்சு, இப்போ அதுக்கு மேலே திரும்பவும் நம்மளால இன்சுலேஷனை போட முடியுமா? ஸோ முடியாது. ஸோ மொத்த ஒயரையும் திரும்பவும் நம்ம மாற்றணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இட் இன்க்ரீசஸ் த கேபிட்டல் காஸ்ட், இட் இன்க்ரீசஸ் த காஸ்ட். ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட். அப்போ பாருங்க, என் பவர் சிஸ்டமில் ஒவ்வொரு டைமும் சடன் டிக்ரிமெண்ட் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதுக்காக நான் போயிட்டு வோல்டேஜ் Q ஜெனரேஷனை, ரியாக்டிவ் பவர் ஜெனரேஷனை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா ஸோ சடனாக அவன் குறைஞ்சிருவான், டிமாண்ட் குறைஞ்சிருவான். டிமாண்ட் எப்போ எப்படி இருப்பான்லாம் சொல்ல முடியாது. இப்போ டிமாண்ட் குறைஞ்சிருவான். அப்போ டிமாண்ட் குறைஞ்சிட்டான்னா வோல்டேஜ் சடனாக ரைஸ் ஆகிடும். ரைஸ் ஆச்சுன்னா ஒயரோட இன்சுலேஷன் ஃபெயில் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும், ஒயர் இன்சுலேஷன் ஃபெயில் ஆச்சுன்னா திரும்பவும் நம்ம இன்சுலேஷன் மாற்றி தான் ஒர்க் பண்ணணும்.
ஓகேங்களா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், இன்சுலேஷனை மாற்ற வேண்டிய தேவை வரும். ஸோ காசு ரொம்ப அதிகமாகும். ஸோ அதனால எப்பவுமே நம்ம இந்த கேஸை மட்டும் போகவே மாட்டோம். ரியாக்டிவ் பவர் ஜென்ரேஷனை நான் வந்து டிமாண்டு கூட ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். ஏன்னா டிமாண்டு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால நான் மோரார்லெஸ் ஒரு வேல்யூவை பிக் பண்ணிடுவேன். ஓகேங்களா. ஸோ இந்த கேஸில் மோரார்லெஸ் ஒரு வேல்யூ, இதுக்கு ஆவரேஜ் நான் எடுப்பேன். இவனோட ஆவரேஜை நான் பார்த்தேன்னா, எக்ஸாம்பிள் 300 kVAR இருக்கான்னா அந்த 300 kVAR தான் கொடுப்பேன். ஓகேங்களா. ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 300 kVARக்கு மேலே இருப்போம். ஸோ நைட் டைமில், ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாரும் நம்ம தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த டைமில், இன் சம்மர் டைம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ உங்கள் வீட்டில் வோல்டேஜ் வந்து ரேட்டட் வோல்டேஜாக இருக்கும். ஆனால் இந்த மார்னிங் டைமில், இந்த ஈவினிங் டைம்ஸில், ஸோ எல்லாரும் ஆஃபீஸ் விட்டு வர்ற டைமில் இல்லை ஆஃபீஸுக்கு கிளம்புற டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ ரொம்ப லோ வோல்டேஜாக இருக்கும். ஸோ இதுதான் ரீசன் என்னோட லோ வோல்டேஜ் நடக்கிறதுக்கான காரணங்களும். அடுத்து அந்த லோ வோல்டேஜை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா. பட் இருந்தாலும் நம்ம அதுக்கு ரொம்ப பெரிய கேர் பண்ணாததுக்கான ரீசனும் இதுதான். ஓகேங்களா. ஏன் நம்ம அந்த ரீசன் தெரிஞ்சு கூட ஏன் லோ வோல்டேஜை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம்னா இதுதான் ரீசன். நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணுறோன்னா அது எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நான் வோல்டேஜ் வரவே கூடாது, லோ வோல்டேஜ் வரவே கூடாது, கொஞ்சம் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப அதிகமாக செலவாகுது. அப்போது அதுக்காக என்ன பண்ண வேண்டியதாகிடுது, ஸோ காஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாகிடும். ஸோ அப்போ நான் வந்து எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தேன்னா இந்த மெத்தட் தான் எனக்கு பெட்டர் மெத்தடாக இருக்குது. அதனால தான் இப்படி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலாம்ல. ஓகே, இது என்னோட ரியாக்டிவ் பவரோட ஜென்ரேஷன் அந்த திங்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஈக்குவல் பண்ணிட்டேன். அடுத்ததா இப்போ நமக்கு தெரியும் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரில் வி ஹேவ் 3 phases இருக்கும். ஓகேங்களா. ஸோ சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 காயில் இருக்கும்பா. சிம்பிளாக 3 காயில்னு சொல்கிறேன். அந்த 3 காயில் தான் 3 ஃபேஸு. ஸோ இந்த 3 காயில் தான் 3 phases கொடுக்கும். இந்த 3 phases-க்கான கனெக்ஷன் எய்தர் மேபி டெல்டாவாக இருக்கலாம், இல்லை ஸ்டாராக இருக்கலாம். ஓகேங்களா. எய்தர் க்ளோஸ்டு டெல்டா வைண்டிங்காக இருக்கலாம், இல்லை ஸ்டாராவாக இருக்கலாம். இந்த 3 காயில் இப்படி கனெக்ட் பண்ணலாம் ஜெனரேட்டிங் ஸ்டேஷனில் இருக்கிற சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை. ஓகேங்களா. திஸ் இஸ் டெல்டா வைண்டிங், க்ளோஸ்டு டெல்டா வைண்டிங். இல்லைன்னா இந்த மாதிரி நமக்கு ஸ்டார் கனெக்ஷன்லையும் இருக்கலாம். ஓகேங்களா. திஸ் இஸ் ஸ்டார் கனெக்ஷன். பட் ப்ராபபிளி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டெல்டா வைண்டிங்கை மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா. ஸோ ஒரு சில இடத்துல நம்ம டெல்டாஸை யூஸ் பண்ணுவோம், அதை நான் வரப்போ சொல்கிறேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் நம்ம ஸ்டார் கனெக்ஷன்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ ஸ்டார் கனெக்ஷன்ஸை நம்ம சில கேசஸில் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இதில் ஸ்டார் கனெக்ஷனில் நம்ம இந்த பாயிண்ட்டை என்னன்னு சொல்லுவோம்னா திஸ் இஸ் நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம இந்த நியூட்ரல் பாயிண்ட்டை வித்தவுட் நியூட்ரலையும் சில கேசஸில் யூஸ் பண்ணுவோம், வித் நியூட்ரலாகவும் சில கேசஸில் யூஸ் பண்ணுவோம். அப்போ எங்கெல்லாம் வித்தவுட் நியூட்ரல் இருக்குது, என் டிரான்ஸ்மிஷனில் என் பவர் சிஸ்டமில் எங்கெல்லாம் வித்தவுட் நியூட்ரல் இருக்குது, எங்கே வித் நியூட்ரல் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம்ஸு, அடுத்து அந்த டயக்ராம் இந்த கனெக்ஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன். அடுத்ததான் அதோட நீடு. ஜஸ்ட் அது எப்பவுமே ஒரு நீடு தான்ப்பா நம்மளோட கனெக்ஷனுக்கான ஒரு தேவை. திஸ் இஸ் என்னப்பா, திஸ் இஸ் 3 wire சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா. ஸோ இது 3 wire சிஸ்டம். நியூட்ரல் இந்த பாயிண்ட், நியூட்ரல் எனக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா நியூட்ரல் இஸ் நாட் கனெக்டட். அப்போ விச் இஸ் நியூட்ரல் ஐசோலேட்டட். ஓகேங்களா. ஸோ இது ஒரு 3 wire சிஸ்டம், நியூட்ரல் ஐசோலேட்டட். ஓகேங்களா. இது 3 wire நியூட்ரல் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ இதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை எந்த ஏரியாவிலையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஓப்பன் நியூட்ரல் அப்படின்ற ஒரு கனெக்ஷனை நான் எங்கேயுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். திஸ் இஸ் ஓப்பன் நியூட்ரல் கனெக்ஷன். கரெக்டா. இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஸோ இது நம்ம ஃபால்ட் அனாலிசிஸ் வரப்போ நமக்கு கிளியராக புரியும். இந்த மாதிரி சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரில் நீங்கள் நியூட்ரலில் வந்து கனெக்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா
ஸோ அது ஆர்க்கிங் கிரவுண்டு இன்சுலேஷன் ஃபெயிலியர் அப்படின்ற ஃபியூச்சரில் ஒரு பிரச்சனையை நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, திஸ் இஸ் ஓப்பன் நியூட்ரல் கனெக்ஷனா. அடுத்ததா இப்போ என்ன பண்ணுறேன், நியூட்ரலை சாலிட் கிரவுண்ட் பண்ணுறேன். இதில் நிறைய டைப் ஆஃப் கிரவுண்டிங் இருக்கும். கிரவுண்டிங்கை நம்ம பார்ப்போம். சாலிட் கிரவுண்டிங், ரெசிஸ்டிவ் கிரவுண்டிங், ரியாக்டன்ஸ் கிரவுண்டிங் சொல்லிட்டு. எஸ், இந்த முறை பாருங்கள், நான் நியூட்ரல் என்ன பண்ணியிருக்கேன், கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் நியூட்ரல். ஸோ இது எல்லாமே RYB அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ எழுதலை அப்படின்னாலும் அதுதான் எனக்கு மீன் பண்ணும். ஸோ 3 phase அப்படின்றது தான் எனக்கு மீன் பண்ணும். ஸோ இது என்னன்னா, திஸ் இஸ் 3 phase 4 wire சிஸ்டம். 3 phase 4 wire சிஸ்டம். இது என்னன்னா, திஸ் இஸ் 3 phase 3 wire சிஸ்டம். 3 phase 3 wire சிஸ்டம். ஓகேங்களா, இப்போ இந்த கனெக்ஷனை நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோமா பண்ண மாட்டோம்னா, எஸ், இந்த கனெக்ஷனை நம்ம ப்ரிஃபர் பண்ண போகிறோம். ஸோ எங்கன்னா என்னோட ஜெனரேஷன்லேயும் என்னோட டிரான்ஸ்மிஷன்லேயும் இந்த கனெக்ஷன் இருக்கும். இது வந்து 3 wire தான். சாரி, இது 3 wire, 4 wire இல்லை. இங்கே 4 wire இல்லைல்ல. திஸ் இஸ் wire 1, wire 2, wire 3. ஓகே, அப்போது 3 phase 3 wire சிஸ்டம் தான் இது. ஓகேங்களா, வித் கிரவுண்டட், வித் நியூட்ரல் கிரவுண்டட். நியூட்ரலில் ஜஸ்ட் கிரவுண்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகேங்களா, வித் நியூட்ரல் கிரவுண்டட். 3 phase 3 wire சிஸ்டம் வித் நியூட்ரல் கிரவுண்டட். ஸோ இதை நம்ம எங்கே ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபர்ட் இன் ஜெனரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன். ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்லையும் டிரான்ஸ்மிஷன்ஸ்லையும் இந்த ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷன்ஸை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா, ப்ரிஃபர்டு இன் ஜெனரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன்ஸ். ஸோ அடுத்த கனெக்ஷனுக்கு போவோம். நெக்ஸ்ட்டு 3 phase 4 wire சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் நியூட்ரல். அகைன் இட் இஸ் அ wire 1, wire 2, 1, 2. இப்போ என்ன பண்ணுறேன்னா, நியூட்ரல் இட் இஸ் டேக்கன் ஆஸ் அனதர். பாருங்கள், திஸ் இஸ் 4 wireனா, அப்போ இது 3 phase. இது ஃபேஸ் சிம்பிள்ப்பா. இது நமக்கு எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஃபேஸ் சிம்பிள். அடுத்து 4 wire. ஓகேங்களா, ஸோ நியூட்ரல் கிரவுண்டட். ஆக்சுவலாக இந்த ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷனை தான் நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கனெக்ஷன் இஸ் யூஸ்ட் ப்ரிஃபர்ட் இன் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா, ஸோ ஏன் சார் இதை நம்ம டிஸ்ட்ரிபியூஷனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் கன்சியூமர், நம்மளோட கன்சியூமர்ஸ் எல்லாமே என்னப்பா, 3 phase கன்சியூமரா, சிங்கிள் ஃபேஸ் கன்சியூமர்ஸும் இருக்கும்ல. ஸோ சிங்கிள் ஃபேஸ் கன்சியூமர்னா என்ன அர்த்தம்னா, 1 phase wire 1 நியூட்ரல். அதாவது இருக்கிறதே நியூட்ரல் ஒன்று தான். ஃபேஸ் ஒயருக்கு மட்டும் 3 phases இருக்குது. R phase இருக்குது. ஸோ சி, இது வந்து R phase, இது Y phase, இது B phase. ஸோ திஸ் இஸ் நியூட்ரல். அப்போது ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் ஒயர் எய்தர் என்னவா இருக்கலாம், ஆராக இருக்கலாம், ஒய்யாக இருக்கலாம், இல்லை பியாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஃபேஸ் ஒயரு, அடுத்ததாக ஒரு நியூட்ரல். ஸோ இதை சேர்த்தா தான் தட் இஸ் சிங்கிள் ஃபேஸ் சப்ளை. ஓகேங்களா, திஸ் இஸ் நோன் அஸ் சிங்கிள் ஃபேஸ் சப்ளை. ஸோ நம்மளோட சில கன்சியூமர்ஸ் எல்லாருமே சிங்கிள் ஃபேஸஸை யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷனுக்கு போகிறோம். ஓகேங்களா, ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 3 phase 4 wire கிரவுண்டட் நியூட்ரலாக தான் இருக்கும்.
ஓகேங்களா. அடுத்ததா ஸோ எப்பவுமே பவரை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம்னா பவர் இஸ் ஐடென்டிக்கல். ஓகேங்களா. ஸோ பவரோட ரெப்ரசன்டேஷன்ஸ்க்கு நெக்ஸ்ட் போகலாம். இது எல்லாமே பேசிக்கு. பின்னாடி இதெல்லாம் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணுவேன். ஸோ இப்போ உங்களுக்கு அதோட மீனிங் புரியணுன்றதுனால தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் சில பேராமீட்டர்ஸ் இருக்குது. பஸ் பார்னா என்ன, இன்ஃபைனைட் பஸ்ஸுனா என்ன, ஃபைனைட் பஸ்ஸுனா என்ன, ஷண்ட் எலமெண்ட்டு, சீரியஸ் எலமெண்ட்டு, ஸோ எலமெண்ட்ஸோட ரெப்ரசன்டேஷன், சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், இது எல்லாமும் நெக்ஸ்ட் இருக்குது. அதை பார்த்துட்டா நம்ம பவர் சிஸ்டம் அனாலிசிஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ பவர் ரெப்ரசன்டேஷன், power will be always represented in identical. It is always represented in identical. Identical na தனித்தனியான அர்த்தம். Phases. So இப்போ எப்படி எழுதுவோம்னா தனித்தனியா எழுதணும்னு சொல்லிட்டேன். The power is what? So single phase power VI, இன்னொரு single phase power VI, அடுத்து இன்னொரு single phase power VI. So இப்படி தான் நீங்க எழுதணும். ஓகேங்களா. ஸோ VI plus VI plus VI. ஸோ இது எல்லாமே phase, V phase I phase. ஓகேங்களா. V phase I phase, V phase I phase. அப்போ therefore 3 V phase I phase. இதுதான் என்னோட பவர். ஸோ S is denoted as 3 V phase I phase. ஓகேங்களா. பவரோட ரெப்ரசன்டேஷன் இப்படி எழுதணும். அடுத்ததா இந்த கிவன் கனெக்ஷன்ல இங்க பாருங்களேன். இது என்ன கனெக்ஷன், என்ன ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷன்? The above is star connection. நீங்க டெல்டா கனெக்ஷன் எடுத்தாலும் ஒரே தான் வரும். ஸ்டார் கனெக்ஷன்ல பவரோட ரெப்ரசன்டேஷன், டெல்டா கனெக்ஷன்ல பவரோட ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா. ஸோ இது இந்த பவரோட ரெப்ரசன்டேஷன்ன்றது ஸ்டார் டெல்டான்னு இல்லை, தனித்தனியாக எழுதுறப்போ திஸ் இஸ் ஃபார் இண்டிவிஜுவல் பவர்ஸ். ஓகேங்களா. ஸோ இண்டிவிஜுவல் பவர்ஸோட ரெப்ரசன்டேஷன். இப்போ ஸ்டார் கனெக்ஷன் நமக்கு தெரியும். ஸோ we know in star connection V phase is equivalent to VL divided by √3. ஓகேங்களா. ஸோ V phase நம்ம எப்பவுமே எப்படி எழுதுவோம்னா VL divided by √3 எழுதுவோம். I phase நம்ம IL அப்படின்னு சொல்லி எழுதுவோம். தட்ஸ் இட். இப்போ இந்த இடத்துல V phase ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுங்க, I phase அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல தான் நீங்க ரீப்ளேஸ் பண்றீங்க. இந்த வேல்யூஸை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுங்க. பிகாஸ் இந்த டேபிள் நான் போட்டிருக்கேன்லப்பா, இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிற திங்கை நான் ஆல்ரெடி நெட்வொர்க் அனாலிசிஸ்ல 3 phase சர்க்யூட்ஸ்ல சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்டார் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் ஒன்று தான். ஃபேஸ் வோல்டேஜும் இஸ் ஈக்குவலன்ட் டு லைன் வோல்டேஜ் டிவைடட் பை √3 அப்படின்னு எழுதுவோம். ஓகே, ஜஸ்ட் இப்போ ரீப்ளேஸ் பண்ணுங்க. S இஸ் ஈக்குவலன்ட் டு 3 இன்டூ VL டிவைடட் பை √3 இன்டூ IL நம்ம I ஃபேஸை நம்ம ILன்னு எழுதலாம். ஸோ கீழே ஒரு √3 மேலே ஒரு 3 அடித்தா என்னப்பா ஆகிடும்? தட் இஸ் √3 ரிமைனிங் இருக்கும். ஸோ இப்போ S இஸ் ஈக்குவலன்ட் டு √3 VL IL. எஸ். அப்போது இன் ஸ்டார் கனெக்ஷனில் பவரை நம்ம எப்படி எழுதலாம்? ஓகேங்களா. இன் ஸ்டார் கனெக்ஷனில் 3 phase பவரை நம்ம எப்படி எழுதலாம்னா தட் இஸ் √3 VL ILன்னு சொல்லி எழுதலாம். அதே மாதிரி தான் டெல்டா கனெக்ஷன்லையும். டெல்டா கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும்னா V phase இஸ் ஈக்குவலன்ட் டு VLஆக இருக்கும். ஸோ I phase இஸ் ஈக்குவலன்ட் டு IL டிவைடட் பை √3ஆக இருக்கும். ஜஸ்ட் இப்போ அகெயின் அதே இந்த டேர்ம்ஸை அந்த ஈக்குவேஷனில் போய் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் இன் திஸ் டேர்ம் ஈக்குவேஷன். ஸோ இப்போ S இஸ் ஈக்குவலன்ட் டு அகெயின் திரும்பவும் வரும். ஸோ √3 V phase I phase தான் வரும். நீங்கள் செக் பண்ணுங்கள், செக் பண்ணாலும் அதுதான் வரும். 3 V phase நம்ம VLன்னு எழுதலாம். I phase எப்படி எழுதலாம்? IL by √3. அகெயின் இப்போ √3 இங்கே ஒரு √3 ரிமைனிங் இருக்கும். அப்போ ஃபைனலாக தட் இஸ் S ஈக்குவலன்ட் டு √3 VL IL. தட்ஸ் இட். ஓகேங்களா. இது என்னோட ஸ்டார் அண்ட் டெல்டா கனெக்ஷனோட ரெப்ரசன்டேஷனு. ஓகே, பவரோட ரெப்ரசன்டேஷனு ஸ்டார் அண்ட் டெல்டாவில் பவரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. அடுத்ததாக சில பேராமீட்டர்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ அதை எல்லாமே பார்க்கலாம். ஸோ பஸ் பார்னா என்ன, இந்த திங்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம்.
ஸோ இது ஏன்னா இதை நம்ம பின்னாடி பார்ப்போம், பஸ் பார்ன்ற ஒரு டேர்மை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போது இது சிம்பிள் தான்ப்பா. இப்போது என்னோட பவர் ஸ்டேஷனில் பவர் ஜெனரேட்டிங் ஸ்டேஷனில் நிறைய சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளாக சிங்க்ரனஸ் ஜென் 1, சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் 2, சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் 3, சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் 4. இந்த மாதிரி ஒரே ஒரு ஜெனரேட்டர் தான் இருக்குமானா இருக்காது. மல்டிபிள் ஜெனரேட்டர்ஸ் நமக்கு எப்பவுமே ஒரு பவர் ஸ்டேஷனில் இருக்கும். அந்த பவர் ஸ்டேஷனில் அந்த மல்டிபிள் ஜெனரேட்டர்ஸ் எல்லாமே என்னவா கனெக்ட் ஆகிருக்கும்னா எல்லாமே பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும், மல்டிபிள் ஜெனரேட்டர்ஸ். ஸோ கீப் ஆன் ஜெனரேட்டர்ஸ் போயிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஜெனரேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும். அந்த பேரலாக கனெக்ட் ஆகுது இல்லை இந்த லைனுக்கு பேர் தான் தட் இஸ் பஸ் பார். ஸோ எப்பவுமே பஸ் பார்னா என்னன்னா மல்டிபிள் ஜெனரேட்டர்ஸ் கனெக்ட் ஆகிற அந்த பேரலல் லைன் இஸ் நோன் ஆஸ் பஸ் பார். ஓகேங்களா? இப்போ ஸ்டேட்மெண்ட் கூட எழுதிக்கலாம். when generating station have more than one synchronous generator, having more than one synchronous generator, they are connected in parallel this line is acting this common point. ஓகேங்களா? they are connected in parallel. அடுத்ததா this common point is known as bus bar. ஓகேங்களா? அப்போ பஸ் பார்னா என்ன அர்த்தம்னா ஸோ இதில் நிறைய சப்ளை வந்து உள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ நிறைய சப்ளை வந்து நமக்கு உள்ளேயும் வரும். ஸோ எக்ஸாம்பிள் வெளியவும் போகும். இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங்காக இருக்கும் பவர் சப்ளைஸ். ஓகேங்களா? ஸோ இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங்ஸாக இருக்கும் பொதுவாக பஸ் பாரை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. ஸோ இப்போது என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரோட ஜெனரேட்டிங் ஸ்டேஷனோட ரேட்டிங் என்னவா இருக்கும்னா சிங்க்ரனஸ் ஜெனரேட்டிங் வோல்டேஜ் ஜெனரேட்டர்ஸோட வோல்டேஜ் ரேட்டிங். ஸோ பொதுவாக என் பவர் ஸ்டேஷனில் இருக்கிற சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரோட வோல்டேஜ் ரேட்டிங் காமனாக ஸோ நமக்கு என்னவா இருக்குன்னா ஃப்ரம் லெவல் கேவியிலிருந்து 33 கேவியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதோட வோல்டேஜ் இப்போது நம்ம பவர் பிளான்ட்டில் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ஸை யூஸ் பண்ணுறோன்னு சொன்னேன்லப்பா, அந்த ஜெனரேட்டரோட வோல்டேஜ் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா தட் இஸ் ஃப்ரம் த லெவல் கேவியிலிருந்து 33 கேவியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஜெனரேட்டிங் ஸ்டேஷனில் ஜெனரேட்டிங் ஸ்டேஷனில் என்னோட பவரை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஜெனரேட் பண்ணிட்டோம். ஃப்ரம் திஸ் இது என்னோட ஜெனரேட்டிங் ஸ்டேஷன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பவரை ஜெனரேட் பண்ணிட்டேன் என்ன. ஸோ இப்போ இந்த பவர் ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகுது. திஸ் இஸ் வாட் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஃபர்தராக என்னவாகும்னா இது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு நமக்கு போகும். ஓகேங்களா? திஸ் இஸ் ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ ஃபர்தராக இங்கிருந்து நமக்கு பவர் வருது. So this is again a step down transformer.
ஓகேங்களா. ஸோ அடுத்ததா ஸோ ஃபஸ்ட்டு வர டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அடுத்ததா ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள சப்ஸ்டேஷன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சப்ஸ்டேஷனுக்கு அப்புறமா வரப்போகிறது. ஸோ எய்தர் சப்ஸ்டேஷன் அங்கேனா இருக்கலாம், இங்கேனா இருக்கலாம். ஓகேங்களா. இல்லை இது அகெயின் ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மராக கூட ட்ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். திஸ் இஸ் அவர் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து பவர்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். திஸ் இஸ் வாட் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்னா. ஸோ இது என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். ஸோ இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகேங்களா. இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணோம்னா இங்கிருந்து இந்த வர்ற பவரை அப்படியே டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு அனுப்பிட போகிறோம். ஸோ காமனாக நம்ம ஹை வோல்டேஜ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷனை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ பிகாஸ் இதில் தான் லோயர் லாஸஸ் இருக்கும். ஓகேங்களா. லாஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஹை வோல்டேஜை ப்ரிஃபர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் எனக்கு பவர் ஜென்ரேட்டிங் போயிட்டுருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம இதோட செலெக்ஷன் ஆஃப் வோல்டேஜ் லெவலுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ எக்கனாமிக் ஜெனரேஷனில் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஓகேங்களா. அது எல்லாமே நம்ம அந்த இடத்துலையுமே பார்த்துக்கலாம், டிரான்ஸ்மிஷனில் கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அப்போ என்ன பண்ணலாம்னா அடுத்த இதோட லோடு டைப்பை பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த டிரான்ஸ்மிஷன்ன்ற பேராமீட்டரை நம்ம டிரான்ஸ்மிஷன்லேயே ஃபுல்லாக பார்த்துக்கலாம். டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் அங்கே நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த ஏரியாஸை டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்துக்கலாம். ஸோ ரிமைனிங் இப்போ இந்த கன்சியூமர்ஸை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ கன்சியூமர்ஸ்னால் யார், கன்சியூமர்ஸ் கிட்ட என்னென்ன லோட்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ கன்சியூமர் ஆர் லோடு. கன்சியூமர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன டைப் ஆஃப் கன்சியூமர்ஸ் நம்ம இருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ கன்சியூமர் ஆர் லோடு. ஃபஸ்ட்டு கன்சியூமரில் ரெண்டு டைப் ஆஃப் கன்சியூமர்ஸ் இருக்கும். ஒன்று ஸ்டாட்டிக் டைப் ஆஃப் லோடு. ஸ்டாட்டிக் டைப் ஆஃப் லோடுன்னு சொல்லுவோம். இன்னொன்று ரொட்டேட்டிங் டைப் ஆஃப் லோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்று ஸ்டாட்டிக் லோடு, ஸோ இன்னொன்று ரொட்டேட்டிங் லோடு. சார் ஸ்டாட்டிக் லோட்னா என்ன? அதில் எந்த ரொட்டேட்டிங் பார்ட்ஸும் இல்லாத டைப் ஆஃப் லோடுக்கு பேர் தான் ஸ்டாட்டிக் லோடு. ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்டாட்டிக் லோடுன்னா நம்ம பவர் சிஸ்டமில் என்னென்னலாம் நம்ம ஸ்டாட்டிக் லோடு அப்படின்னு சொல்கிறோம்னா, ஸோ என்னோட லேம்ப்பு, ஸோ நம்ம வீட்டில் எரியுது இல்லை, ஸோ அதில் ஏதாச்சும் லைட்டில் ஏதாச்சும் ரொட்டேட்டிங் பார்ட் இருக்கா? கிடையாது. கரெக்டாக. அப்போது லேம்ப்ஸு. அடுத்ததாக ரெண்டாவது வாட்டர் ஹீட்டர்ஸ் நம்ம வச்சுருக்கோம் இல்லை, எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டர்ஸை நான் சொல்கிறேன். ஓகேங்களா. அப்போ லேம்ப்பு, எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டரு. அடுத்ததாக ஃபர்னஸ். ஸோ ஃபர்னஸ்ன்றது நம்ம ஹீட்டிங்காக யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபர்னஸ். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நம்மளோட ஸ்டாட்டிக் டைப் ஆஃப் லோடு. ஸோ பொதுவாக ஸ்டாட்டிக் டைப் ஆஃப் லோடுன்றது எவ்வளவு பர்சன்ட் இருக்கும்னா 20% ஆஃப் டோட்டல் லோடாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டாட்டிக் லோடு அப்படின்றது நம்ம பவர் சிஸ்டமில் ஒரு 20% தான். இந்த லைட்டு, இந்த மாதிரி ஃபர்னஸு, எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ் எல்லாமே. மீதி இருக்கிற 80%மே என்னோட ரொட்டேட்டிங் லோடு தான். பவர் சிஸ்டமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் லோடு தான் எனக்கு அதிகம், அதாவது மிஷின்ஸ் தான் நமக்கு ரொம்ப அதிகம். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் ஃபேனு. நீங்கள் சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் எடுத்தீங்கனாலே ஃபேன் இருக்கும். ஸோ ஏர் கண்டிஷனர்ஸ் இருக்கும், தட் இஸ் ஏசி. அடுத்ததா லிஃப்ட்டு, எஸ்கலேட்டர், மெஷின்ஸு, மோட்டரு, வாஷிங் மிஷின்னு, ஸோ எல்லாமே. ஸோ கரெக்டாக இது எல்லாமே மெஷின்ஸ் உங்களுக்கு எங்கெல்லாம் தெரியுமோ அது எல்லாமே தட் இஸ் அ ரொட்டேட்டிங் லோடு. ஸோ இதுதான் 80% ஆஃப் டோட்டல் லோடு. ஓகேங்களா. இதுதான் நம்மளோட 80% ஆஃப் லோடு. ஓகேயா. ஸோ இப்போ இந்த 80% ஆஃப் லோடோட ரெப்ரசன்டேஷன்ஸு, அடுத்ததான் இந்த ஃபைனைட் பஸ்ஸு, ஸோ அது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு ஒரு டெர்மினாலஜிஸ்.
ஸோ இப்போது டெர்மினாலஜிஸ் ரிலவெண்ட் டு த பவர் சிஸ்டம். இந்த டெர்மினாலஜிஸை நம்ம படிச்சிட்டோம்னா அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட்டு டெர்மினாலஜி இன் பவர் சிஸ்டம். இன்ஃபைனைட் பஸ்ஸு, ஃபைனைட் பஸ்ஸுன்னு ஒரு 2 டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ சிம்பிளாக ஒரு பவர் ஸ்டேஷனை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னு பாருங்களேன். பவர் ஸ்டேஷனோட ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா? ஒரு பவர் ஸ்டேஷன் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா, திஸ் இஸ் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். அடுத்ததா இது என்னோட ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா? திஸ் இஸ் அவர் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இது ஒரு பவர் ஸ்டேஷன். இந்த மாதிரி மல்டிபிள் பவர் ஸ்டேஷன்ஸ் நமக்கு இன்டர் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா, இதை நம்ம பின்னாடியும் படிப்போம். இன்டர் கனெக்டட் லோடு, அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம். இது மாதிரி மல்டிபிள் பவர் சிஸ்டம்ஸ் இன்டர் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா, ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் இன்ஃபைனைட் பஸ் அப்படின்னு சொல்லுவோம். பஸ்ஸுன்னா என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்ன? ஸோ பஸ்ஸுன்னா அதில் வந்து பவர் வர்றதுக்கு பேர் தான் பஸ். இதில் வந்து எனக்கு பவர் சப்ளை, ஸோ பவர் சப்ளைஸ் வரும் அண்ட் போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. ஸோ இதில் வந்து ஒரு ஃபைனைட் நம்பர், ஒன் ஆர் மோர்ன்றது காமன், கரெக்டாக? அதில் இன்ஃபினிட்டி ஸ்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இன்ஃபினிட்டி ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸு என்னோட பஸ் பாரில் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் பஸ் பாரை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா இன்ஃபைனைட் பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்ஃபைனைட் பஸ்ஸோட பிஹேவியர்ன்றது ரொம்ப முக்கியம் பவர் சிஸ்டமில். அது நம்ம ஸ்டடி பர்பஸ்க்காக ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராப்ளம் சால்விங்கில் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்ததா இப்போ ஃபைனைட் பஸ்ஸுன்னா ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம். அடுத்ததா இன்ஃபைனைட் பஸ்ஸுன்னா எழுதிக்குவோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஒரு பவர் சிஸ்டமோட ரெப்ரசன்டேஷன்ப்பா. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய கனெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் இன்ஃபைனைட் பஸ்ஸு. ஸோ ஒரே ஒரு சோர்ஸ் மட்டும் கனெக்ட் ஆச்சுன்னா அதை ஃபைனைட் பஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, தட் இஸ் ஃபைனைட் பஸ். ஓகேங்களா? இது ஃபைனைட் பஸ்ஸுன்னா என்னன்னா, ஒரே ஒரு சோர்ஸ், அதாவது ஒரே ஒரு சோர்ஸ் மட்டும் எனக்கு பவரை சப்ளை பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு பேர் ஃபைனைட் பஸ். பவர் சப்ளைடு பை ஒன் சோர்ஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இருங்க ஒரு நிமிஷம், நெக்ஸ்ட் ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன், இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது ஒரு பஸ்ஸுன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் வாட் ஃபைனைட் பஸ். ஓகேங்களா? இந்த ஃபைனைட் பஸ்ஸில் தான் நம்மளோட கன்சியூமரும் கனெக்ட் ஆகிருக்கும். திஸ் இஸ் அவர் கன்சியூமர். ஓகே, இது நம்மளோட கன்சியூமர். அடுத்ததா இங்கே தான் நம்மளோட ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ஸும் கனெக்ட் ஆகிருக்கும். திஸ் இஸ் வாட் அவர் ஜெனரேட்டிங் ஸ்டேஷன். ஸோ இந்த ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ஸ் தான் இப்போ நமக்கு எதை கொடுக்க போகுது? எலக்ட்ரிசிட்டியை கொடுக்க போகுது. ஸோ பி கியூ இது ரெண்டுமே இதில் வந்து சப்ளை பண்ணுது. ஓகேங்களா? இந்த ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் தான் என்னோட ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர் ரெண்டுத்தையுமே இந்த ஃபைனைட் பஸ்ஸுக்கு சப்ளை பண்ணுது. ஓகேங்களா? இந்த ஃபைனைட் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கன்சியூமரோட டிமாண்ட் மாறுச்சுன்னா, ஓகேங்களா, இந்த கன்சியூமரோட டிமாண்ட் மாறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பஸ்ஸோட வோல்டேஜ் பாருங்கள், பஸ்ஸோட வோல்டேஜும் பஸ்ஸோட ஃப்ரீக்வன்சியும் என்னவாகிடும்னா சேஞ்ச் ஆகும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபைனைட் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸோட வோல்டேஜ், பஸ்ஸோட ஃப்ரீக்வன்சி, பஸ் இம்பிடன்ஸ் எல்லாமே எக்ஸிஸ்டாக இருக்கும். ஏன்னா ஃபைனைட் பஸ்ன்றது ஒரே ஒரு ஜெனரேட்டிங் ஸ்டேஷனை மட்டும்தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கன்சியூமரோட டிமாண்டு சேஞ்ச் ஆச்சுன்னா டெஃபினட்டாக பஸ்ஸோட வோல்டேஜ், பஸ் ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இதுதான் என்னோட கிவன் ஸ்டேட்மெண்ட்டு. வென் பவர் சப்ளைடு பை ஒன்ஸ் பவர் சோர்ஸ், அதாவது ஒரே ஒரு சோர்ஸ் தான்.
ஃபைனைட் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு சோர்ஸ் தான் பவரை சப்ளை பண்ணுது. ஒன்றுன்னு நம்ம எடுத்துக்கலனாலும் 2 3 கூட எடுத்துக்கலாம். ஆனால் இன்ஃபினிட்டி நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது, ரொம்ப நிறைய அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது. அதாவது 1 2 பஸ்ஸஸ் மட்டும் கனெக்ட் ஆயிருந்துச்சு, அதாவது 1 2 ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ஸ் மட்டும் பஸ்ஸோட கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா கன்சூமரோட வேரியேஷன் பஸ்ஸோட வோல்டேஜ் அஃபெக்ட் பண்ணும்பா. ஓகேங்களா, ஃபைனைட் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அதுதான் அதுக்கான அர்த்தம். ஸோ கன்சூமரோட வேரியேஷன் நீங்கள் வேரி பண்ணுறீங்க, ப்ராக்டிக்கலாக கன்சூமரோட வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி வேரி ஆகுதுன்னா பஸ்ஸுலேயே சப்ளை கன்சூமருக்கு சப்ளை பண்ணுறான்ல. இப்போ பாருங்கள், இது வந்து கன்சூமர் எண்டு, கிளியரா? இது வந்து கன்சூமர் எண்டு. இது எக்ஸாம்பிள் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது கன்சூமர் எண்ட், இது வந்து ஒரு வில்லேஜ்ப்பா. கன்சூமர் எண்டுன்றது ஒரு வில்லேஜ். இப்போ அந்த வில்லேஜில் நம்ம நிறைய வேரியேஷன் பவர் சப்ளை கொடுத்தோம். அந்த வேரியேஷன் இன் சப்ளை, ஸோ என்னோட சென்னையில் இருக்கிற ஃபீடர்ஸ், இது என்னோட பவர் கிரிட் லைன்னு வச்சுக்கோங்க. பவர் கிரிட்ன்றது தான் இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய லைன் பவர் சப்ளை. ஓகேங்களா, ஸோ ஒரு பெரிய பவர் சப்ளை இது. அந்த பெரிய பவர் சப்ளையில் இது வந்து சேஞ்ச் பண்ணுது, இதை நம்ம சேஞ்ச் பண்ணது, இதில் நம்ம வோல்டேஜை சேஞ்ச் பண்ணது, அதோட வோல்டேஜ் அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் ஃபைனைட் பஸ். அதோட வோல்டேஜ் அஃபெக்ட் பண்ணலை அப்படின்னா தட் இஸ் இன்ஃபைனைட் பஸ் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிள் தான். இப்போ நீங்கள் ஒரு சின்ன பிளேஸு, அந்த சின்ன பிளேஸோட வோல்டேஜ் வேரியேஷன் என்னோட ஜெனரேட்டிங் ஸ்டேஷனில் ஒரு எல்லா ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ஸும் கனெக்ட் ஆகிற இடத்துக்கு பேர் தான் பஸ்ஸு. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் பஸ், ஃபைனைட் பஸ்ஸு, இன்ஃபைனைட் பஸ்ஸுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இது என்னோட பஸ்ஸு. இதில் நிறைய ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ் இந்த மாதிரி பேரலாக கனெக்டாக இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இல்லை 1 2 கனெக்டாக இருக்கலாம். ஸோ அதை தான் நான் சொல்கிறேன் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு. இப்போது அது வந்து ஃபைனைட் பஸ்ஸுன்னா எப்போ நான் சொல்லுவேன்னா, கன்சூமரோட வேரியேஷன் பஸ்ஸோட வோல்டேஜை அஃபெக்ட் பண்ணுதுன்னா தட் இஸ் ஃபைனைட் பஸ். கன்சூமரோட வோல்டேஜ் வேரியேஷன் பஸ்ஸோட வோல்டேஜ் அஃபெக்ட் பண்ணலன்னா தட் இஸ் இன்ஃபைனைட் பஸ். ஸோ எதனால அதை அஃபெக்ட் பண்ணலன்னா, இன்ஃபினிட்டி சோர்சஸ் அந்த பஸ்ஸில் வந்துட்டு இருக்குப்பா. இந்த இடத்துல நீங்கள் ரியாக்டிவ் பவரை சடனாக மேபி 500 MVARக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் இதில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 1000 into 10 to the power 10 MVAR இருக்குப்பா. ஓகேங்களா, ஸோ 1000 into 10 to the power 10 MVAR. சார், MVAR 1000 மடங்கு இருக்கு, ஸோ அதுக்கு ஒரு 10 to the power 10 இருக்கான். அப்போனா இது ரொம்ப ரொம்ப அதிகமான ரியாக்டிவ் பவர் தானே. அந்த சிஸ்டம்லோட ரியாக்டிவ் பவர் என்னோட ரியாக்டிவ் பவரை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப அதிகம். இவ்வளோ பெரிய வேரியேஷனை நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா, இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணேன்னா அது இந்த சிஸ்டமில் போய் எந்த சேஞ்சஸும் ஏற்படுத்தாது. ஓகேங்களா, ஏன்னா அந்த பவர் சிஸ்டமில் ரொம்ப ரொம்ப அதிகமாக எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ரியாக்டிவ் பவர் இருக்குது. ஆனால் அப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் இன்ஃபைனைட் பஸ்ஸு. அப்படி இல்லாமல் இதுலேயுமே அரௌண்ட் ஒரு 10,000 MVAR தான் என்கிட்டயே இருக்குது. நீங்கள் போய் இங்கே 500 MVAR இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இது அஃபெக்ட் ஆகும். ஸோ கிளியராக அப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னா தட் இஸ் ஃபைனைட் பஸ்ஸு. அப்படி அஃபெக்ட் ஆகலை அப்படின்னா இட் இஸ் இன்ஃபைனைட் பஸ்ஸு. ஓகேங்களா, ஸோ அஃபெக்ட் ஆகிறதுக்கு பேர் ஃபைனைட்டு. அஃபெக்டே ஆகாது. இன்ஃபைனைட்னா என்ன அர்த்தம்? அதோட சப்ளை, அதோட ரெசிஸ்டன்ஸு, டிமாண்டு எல்லாமே இன்ஃபினிட்டி. ஓகேங்களா, இப்போ ஜஸ்ட் இதுக்கான ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிக்கும். இது உங்களுக்கு புரியும்ப்பா. ஸோ வர வர உங்களுக்கு புரியும். ஸோ இப்போவே புரிஞ்சிச்சுன்னா ஓகே. ஸோ புரியலைனாலும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு போக போக புரியும். ஓகேங்களா, ஸோ எல்லா திங்ஸும் A to Z முதலே புரிஞ்சிடாது. இட் டேக்ஸ் சம் டைம். ஓகேங்களா, இதில் வந்து பவர் சப்ளைடு பை ஒன்லி ஒன் சோர்ஸு. அடுத்ததாக இங்கே இந்த இடத்துல த பஸ் வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் வேரியபிள். ஹியர் bus voltage and frequency are variable when load changes. ஓகேங்களா, ஸோ லோடு நமக்கு சேஞ்ச் ஆச்சுன்னா ஸோ என்னோட பஸ்ஸோட வோல்டேஜும் ஃப்ரீக்வன்சியும் மாறிடும். லோடில் மாறுறது பஸ்ஸையே போய் அஃபெக்ட் பண்ணுது இல்லை, அதுதான் ஃபைனைட் பஸ். அடுத்தது தான் நம்மளோட செகண்ட் இன்ஃபைனைட் பஸ். இப்போதான் நம்ம பார்த்தோம் இன்ஃபைனைட் பஸ்ன்னா என்னப்பா, ஒரு ஜென்ரேட்டர்லாம் இருக்காது, நமக்கு நிறைய ஜென்ரேட்டர்ஸ் கனெக்டாக இருக்கும். இட் இஸ் சப்ளைடு பை மோர் தேன் ஒன் சோர்ஸ்.
ஸோ இட் இஸ் சப்ளைடு பை மோர் தென் ஒன் சோர்ஸ். இதனால நிறைய சோர்சஸ் கனெக்ட் ஆகுது இல்லை, இது கூட நிறைய சோர்சஸ் இதுக்கு எனக்கு பவரை கொடுக்கறதுனால டியூ டு திஸ் here the voltage and frequencies are maintained constant. Due to this here voltage and frequencies are maintained constant. ஸோ இதனால என்னோட வோல்டேஜும் ஃப்ரீக்வன்சியும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபைனைட் பஸ்ஸுக்கு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்ஃபைனைட் பஸ்ஸோட வோல்டேஜ் ட்ராப் ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா டெஃபினட்டாக ட்ராப் ஆகாது. இன்ஃபைனைட்ன்ற அர்த்தம் என்ன? இன்ஃபினிட்டி வோல்டேஜ் கொடுக்கும், அதனால அது ட்ராப் ஆகாது. அடுத்ததா இப்போ பாருங்களேன், சிம்பிளாக இங்கே ஒரு ரெசிஸ்டர். ஸோ ஜஸ்ட் இது ஒரு இம்பிடன்ஸாகவே போட்டுக்குவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, திஸ் இஸ் சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர் 1, synchronous generator 2, 3, 4, 5. ஸோ கீப் ஆன் இந்த மாதிரி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் கேஸு இது ஒரு 1 ohm இம்பிடன்ஸ் எடுத்தேன்னா 1 ohm இம்பிடன்ஸு 10 முறை கனெக்ட் ஆச்சுன்னா, ஸோ நமக்கு தெரியும் 1 ohm இம்பிடன்ஸு ஒரு வேளை 10 முறை கனெக்ட் ஆச்சுன்னாலே தட் இஸ் 0.1 மாறிடும். 10 times இருந்துச்சுனாலே that is 1 divided by 10, that is 0.1. ஸோ இந்த மாதிரி இன்ஃபினிட்டியாக இருக்கே, அப்போ 1 divided by infinity that is 0. கிளியரா? ஸோ 10 முறை இருக்குனாலே 1 divided by 10 0.1 ஓமா மாறிடும்பா. அதுவே இன்ஃபினிட்டி சோர்சஸ் கனெக்ட் ஆகிருக்குன்னா அப்போ இதோட ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 0. ஸோ அதனால தான் நான் சொல்லுவேன் இன்ஃபைனைட் பஸ்ஸோட பஸ் இம்பிடன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 0. பஸ் இம்பிடன்ஸே 0வா இருக்கிறதுனால தான் வோல்டேஜ் ட்ராப்பே ஆக மாட்டேங்குது. நான் தான் சொன்னேன்ல, ஸோ இதோட வோல்டேஜ் மட்டும் ட்ராப்பே ஆகாதுன்னு. ஸோ ஏன்னா பஸ்ஸோட இம்பிடன்ஸே 0வா இருக்கிறதுனால தான் வோல்டேஜ் ட்ராப் ஆகாது. ஹியர் த இம்பிடன்ஸ் ஆஃப் ஃபைனைட் பஸ் கேன் பி அஸ்யூம்டு அஸ் 0. எதுக்காகப்பா? ஸோ 0 எதுக்காக assumed as 0 எதுக்காக? because more generators are connected in parallel. ஸோ நிறைய ஜென்ரேட்டர்ஸ் நமக்கு பேரலல் மேனரில் கனெக்டாக இருக்கிறனால தான் இந்த இன்ஃபைனைட் பஸ்ஸோட இம்பிடன்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா தட் இஸ் 0. சரி, இவனோட டயக்ராமை நம்ம வரையலாம். ஓகேங்களா? ஸோ இவனோட டயக்ராமை நம்மளால் ஈஸியாக வரைய முடியும். ஸோ இவனுக்கு டயக்ராமை வரைஞ்சிங்கன்னா இதில் என்ன இருக்குப்பா? இட் ஹேஸ் சோர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஒரு சோர்ஸு. அடுத்ததாக இதுக்கு இம்பிடன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Z is equal to 0. ஸோ அப்போது ஜஸ்ட்டு இப்படி நீங்கள் வரைய முடியாது, இப்படி வரையணும். Z0 அப்படின்றது என்னப்பா? தட் இஸ் நத்திங் பட், ஸோ இது V, வோல்டேஜ் வியோ வாட் எவர் இ தான். இது லோடுன்னா V. ஸோ திஸ் இஸ் ஜெனரேட்டர்னா அப்போ திஸ் இஸ் இ. அப்போ இது 0ன்றது எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம்? திஸ் இஸ் இ, தட்ஸ் இட். இது என்னோட இன்ஃபைனைட் பஸ்ஸோட சிம்பிள். ஓகே, ஸோ ஃபைனைட் பஸ்ஸுன்னா என்னப்பா? இந்த இடத்துல 0 போடாமல் ஜஸ்ட் இப்படியே வச்சோம்னா திஸ் இஸ் ஃபைனைட் பஸ்ஸு, திஸ் இஸ் இன்ஃபைனைட் பஸ். அவ்வளோதான், இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. ஸோ இது வந்து ஃபைனைட் பஸ்ஸு, இது நம்மளோட இன்ஃபைனைட் பஸ்ஸு. இன்ஃபைனைட் பஸ்ன்றது ஜஸ்ட் ஒரு ஸ்டடி. ஓகேங்களா? ஃபைனைட் பஸ், இன்ஃபைனைட் பஸ். இதோட டயக்ராம் எப்படி போடுறோன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் இம்பிடன்ஸ் Z, ஆனால் இந்த இடத்துல இம்பிடன்ஸை கால்குலேட் பண்ணிங்கன்னா தட் இஸ் 0. அவ்வளோதான். ஓகேங்களா? இது என்னோட ஃபைனைட் அண்டு இன்ஃபைனைட் பஸ்ஸஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் பஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஃபைனைட் பஸ்ஸு, இன்ஃபைனைட் பஸ்ஸஸ் நம்ம ரெப்ரசன்டேஷன்ஸை பார்த்துட்டோம்.
ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் நம்ம போவோமா? நெக்ஸ்ட் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரோட ரெப்ரசன்டேஷன்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் எஸ் இதுக்கு ஒரு வோல்டேஜ் இருக்கு, அடுத்து அதுக்கு ஒரு இம்பிடன்ஸ் இருக்கு. இதோட ரெப்ரசன்டேஷன், சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரோட ரெப்ரசன்டேஷன், இப்போ நம்ம எல்லாமே ரெப்ரசன்டேஷன்ஸை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரோட ரெப்ரசன்டேஷன்ஸ் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ஸோ அதுக்கு ஒரு இம்பிடன்ஸ் இருக்கும், திஸ் இஸ் Z is equivalent to JX. ரியாக்டன்ஸ் தான் அதிகமாக இருக்கும் அதுக்கு. ஓகேங்களா? இம்பிடன்ஸில் ரியாக்டன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். பிகாஸ் ஜெட்னா நமக்கு தெரியும் R plus JX. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். திஸ் இஸ் வெரி வெரி லோ, தேர்ஃபோர் அதை நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இம்பிடன்ஸாக எனக்கு என்ன இருக்கும்னா ரியாக்டன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸோ இதுக்குள்ள ஒரு ஏசி சிம்பிளை போட்டு E at an angle of del அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ E at an angle of del அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த del அப்படின்றது என்னன்னா தட் இஸ் லோட் ஆங்கிள். ஸோ இது நம்ம சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே லோட் ஆங்கிள் கம்மியாக இருக்கிறதுலேருந்து லோட் ஆங்கிள் அதிகமாக இருக்கிறதுக்கு ஆக்டிவ் பவர் ஃப்ளோ ஆகும். சிம்பிள் பாருங்கள். இப்போ E at an angle of 10 degreesன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு சப்ளை. ஓகே. ஸோ அடுத்ததாக இது வந்து E at an angle of 0 டிகிரியோட கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? E at an angle of 10ன்றது E at an angle of 0 டிகிரியோட கனெக்ட் ஆச்சுன்னா ஸோ இந்த இடத்துல யாரோட ஆங்கிள் ரொம்ப அதிகமாக இருக்கோ ஸோ அவனிலிருந்து யாருக்கு ரொம்ப ஆங்கிள் கம்மியாக இருக்கோ அவனுக்கு ஆக்டிவ் பவர் ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கான அர்த்தம். ஸோ ஓகே, புரியுது இல்லை? இதை நம்ம பின்னாடி புரிஞ்சிக்க முடியும். ஸோ சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ஸ் வரப்போவும் ஸோ இதை படிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேயா? ஸோ இது நார்மலாக இப்படி நடக்கும். ஒருவேளை E வந்து கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ E கம்மியாக இருந்துச்சு, எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், E at an angle of -10 degreesன்னு எடுத்துக்கிறேன். இந்த கேஸில் E at an angle of 0 டிகிரி தான். எஸ், இப்போ பாருங்கள் இவனோட வேல்யூ கம்மியாக தான் இருக்கப்போ ஆக்டிவ் பவர் ஃப்ளோ வில் பி லைக் திஸ் டைரக்ஷன். ஓகேங்களா? இது என்னோட ஆக்டிவ் பவரோட ஃப்ளோ. ஸோ அதே மாதிரி தான் ரியாக்டிவ் பவரோட ஃப்ளோவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரியாக்டிவ் பவர் இப்போது திஸ் இஸ் ஃபார் எக்ஸாம்பிளாக 1.2 E, இங்கே வெறும் E. இதுவும் 0 டிகிரி தான். இங்கே பாருங்கள் 1E, வெறுமனே E at an angle of 0 டிகிரி. இந்த ரெண்டு கேஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஆங்கிள் சேம். கரெக்டா? ஆங்கிள் சேம். ஸோ தேர்ஃபோர் P will be சேம். ஆனால் மேக்னிடியூடு பாருங்கள், மேக்னிடியூட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அப்போ தேர்ஃபோர் Q will flow. Q flows. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சேம்? வோல்டேஜ் E சேம். கரெக்டாக? வோல்டேஜ் சேம். Eன்றது தட் இஸ் நத்திங் பட் வோல்டேஜ் ஆர் மேக்னிடியூடுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? மேக்னிடியூட் சேம்னு சொன்னாலும் ஒன்று தான், E சேம் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். ஸோ இந்த கேஸில் நெக்ஸ்ட்டு 0.8 E at an angle of 0 டிகிரி இருக்குது. இப்போ திஸ் இஸ் E at an angle of 0 டிகிரி. அப்போ இங்கே என்ன நடக்கும்னா the reactive power Q flows ஃப்ரம் இந்த பஸ்ஸிலிருந்து அந்த பஸ். சிம்பிள், இது ஒரு பஸ்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஓகே தான்ப்பா. ஓகேங்களா? திஸ் இஸ் ஒரு பஸ், இது பஸ் 1, திஸ் இஸ் பஸ் 2. ஓகே, அப்போ பஸ் 1லேருந்து பஸ் 2க்கு எப்போ போகுது, ஸோ பஸ் 2லேருந்து பஸ் 1க்கு எப்போ போகுது அப்படின்ற கேஸஸ் உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக இதுதான்ப்பா நடக்கும். ஸோ அதனால எப்பவுமே இந்த டெல்லுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஓகேங்களா? அதனால இந்த டெல்லுன்னு இருக்கிறதும் ஈன்னு இருக்கிறதும் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். இது ஜஸ்ட் இவனோட ரெப்ரசன்டேஷன்.
ஓகேங்களா. ஈவனோட ரெப்ரசன்டேஷன், சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டரோட ரெப்ரசன்டேஷன்ஸ் இப்படி தான் நம்ம கொடுக்கணும். ஜஸ்ட் இதை வேணும்னா மேலே கூட வரைஞ்சிக்கோங்க. ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கீழே நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன்ல, அதுவும் இதுவும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் வாட் jx. ஸோ இது E at an angle of del, அவ்வளோதான். ஓகே, இது என்னோட சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர், மாடலிங் ஆஃப் சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர். இது வந்து எலக்ட்ரிக்கல் மாடலிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எலக்ட்ரிக்கல் மாடலிங் ஆஃப் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரிக்கல் மாடலிங் ஆஃப் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். அடுத்ததாக நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்ஸை நம்ம என்னப்பா பார்ப்போம், ஸ்டெப் அப்பு ஸ்டெப் டவுன்னு ரெண்டு தான் பார்ப்போம், கரெக்டாக. ஸோ ஸ்டெப் அப் சைடு ஸ்டெப் டவுன் சைடுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்டெப் அப் ஆகுது, கரெக்டாக. இப்படியே இது உல்டாவாக போட்டேன்னா, ஸோ பெருசு சின்னது அப்படின்னு சொல்லி போட்டோன்னா, பெருசாக இருக்கிறது அப்பு, சின்னதாக இருக்கிறது டவுனு. ஓகேங்களா. இது டவுனு, இங்கே வந்து என்ன ஆகுது, ஸ்டெப் அப் ஆகுது, இங்கே ஸ்டெப் டவுன் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் என்ன இருக்குன்னா, பிரைமரி அண்ட் செகண்டரி வைண்டிங்ஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டுத்தையுமே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். அடுத்ததா இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் அதோட எலக்ட்ரிக்கல் மாடலிங்கை ட்ரா பண்ணுறப்போ அதுக்கு சோர்ஸஸ் சிம்பிள் வரையணுமா. ஸோ சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டருக்கு நீங்கள் சோர்ஸ் சிம்பிள் வரைஞ்சிருக்கீங்க, திஸ் இஸ் வாட் சோர்ஸ் சிம்பிள்னா. அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மருக்கு நம்ம சோர்ஸ் சிம்பிள் வரையணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது ஒரு சோர்ஸாப்பா. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது ஒரு சோர்ஸ் கிடையாது. அது என்ன பண்ணும், எனக்கு நீங்கள் சப்ளையை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்டெப் அப் பண்ணுறேன், இல்லைனா ஸ்டெப் டவுன் பண்ணுறேன். ஸோ விச் மீன் நீங்கள் எனக்கு என்ன பவரை கொடுக்குறீங்களோ அதை தான்ப்பா நான் வோல்டேஜ் அதிகமாக கொடுப்பேன், இல்லை வோல்டேஜை கம்மியாக கொடுப்பேன். ஸோ நீங்கள் கொடுக்குற பவரை விட என்னால் அதிகமாகலாம் கொடுக்கவே முடியாது. ஓகேங்களா. சம்வாட் ரெடியூஸ் பண்ணி வேணும்னா கொடுப்பேன், லாஸ் ஆகிட்டு அந்த பவரை ரெடியூஸ் பண்ணி வேணும்னா கொடுப்பேன். அதனால டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம சோர்ஸாக ட்ரீட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா. ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வரைகிறப்போ அதில் வெறும் காயில் மட்டும்தான் நம்ம ட்ரா பண்ணுறோம், அதாவது இம்பிடன்ஸ் மட்டும்தான் நம்ம ட்ரா பண்ணுறோம். தட்ஸ் இட். இது நம்மளோட பிரைமரி. ஸோ பிரைமரியும் செகண்டரியும் மேக்னெட்டிக்கலி கப்பிள், அதுக்கு தான் அந்த ரெண்டு லைனும் வரைகிறேன். ஸோ பிரைமரியில் வைண்டிங் இருக்க மாதிரியே செகண்டரிலையும் வைண்டிங்ஸ் இருக்குது. தட்ஸ் இட். இது என்னோட டிரான்ஸ்ஃபார்மரோட எலக்ட்ரிக் ஹேஸ் நோ எக்ஸைட்டேஷன். இட் ஹேஸ் நோ எக்ஸைட்டேஷன். எக்ஸைட்டேஷன்னா சப்ளை, இம்பிடன்ஸ் ஒன்லி, இட் ஹேஸ் இம்பிடன்ஸ் ஒன்லி. ஓகேங்களா. ஸோ இதில் நமக்கு என்ன இருக்கும்னா வெறுமனே இம்பிடன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ இதோட பிரைமரியோட இம்பிடன்ஸ்ன்றதுனால தட் இஸ் ZP, இது என்னோட செகண்டரியோட இம்பிடன்ஸ்ன்றதுனால தட் இஸ் ZS. ஸோ இதுலேயும் நம்ம எப்போவுமே என்ன இருக்கும்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும்ப்பா. ஸோ R இஸ் மச் லெஸ்ஸர் தேன் JX. ஸோ அதனால JX மட்டும்தான் இருக்கும், பாசிட்டிவ் JX. ஸோ இது என்னோட XPE, இது XS. ஓகேங்களா. இது என்னோட XPE, அடுத்ததான் என்னோட XS. ஸோ அடுத்ததான்